ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் 2019 வெளியான அவுட் பேக் அப்படிங்கிற ஒரு மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சர்வைவர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 2 கப்பிள்ஸ் வெக்கேஷனுக்காக ஆஸ்திரேலியா போறாங்க. ரொம்ப ரேரான ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வழி தெரியாம தவறி 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வெளியில வந்தாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட முழு கதையும். அதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹைப்பை 3 தடவை டச் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் படம் பிடிச்சிருந்தாலும் கீழே என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள பல்லம்மா. கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. அவங்க ஆஸ்திரேலியாவோட ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் நல்லா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே ஆளையே காணும். ஃபிளைட்ல இருந்து இறங்கினவன் எங்கடா நமக்காக வெயிட் பண்ணாம பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் பாத்தீங்கன்னா வெளியில நிக்கிறான். நம்ம ஹீரோ அவன் கையில மேப் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறான் ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் நமக்காக வெயிட் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காமன் சென்ஸுமே இல்லாம வெளியில போயிட்டா வந்தா வருவா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான். இதனாலேயே நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அவனை வெளியில பார்த்ததும் அவன் கிட்ட போய் பேசுறாங்க. எனக்காக நீங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவனை கிண்டல் பண்றா. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவகிட்ட எதுவுமே பேசாம பேக தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே டாக்ஸில ஏறிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி கோவமா நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இன்னும் 2 வாரத்துல ஆர்மிக்கு ட்ரைனிங்க்கு போக போறான். அவன் போனதும் பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் திரும்ப வர முடியாது, 4 வருஷம் ஆகும். அதனால இவன் என்ன பண்றான்னா, போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். ஆனா அதுவும் நம்ம ஹீரோ எப்படி ப்ரப்போஸ் பண்ணிருப்பான் அப்படின்னா, எல்லார் முன்னாடியும் இன்க்ளூடிங் அவங்களோட அம்மா முன்னாடியே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தான் அவரு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. என்ன பண்றதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். ஆனாலும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சுயநலவாதியா இருக்காங்க. முதல்ல நான் என்னோட லைஃபை இப்போ உனக்காக நான் உன்னோட லவ் ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா உனக்காக நான் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். என்னால உன்னை பிரிஞ்சு அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. இப்போ இவள் ரிஜெக்ட் பண்ணதுக்கு வேற காரணமும் இருக்குங்க. அவங்களோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சிருந்தாலுமே அவங்களோட அம்மாவுடைய அந்த அப்ரூவல்காகவும் அதுவும் இல்லாம இவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காகவும் இவனுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த கடுப்புல தான் நம்ம ஹீரோ இப்ப இருக்காரு. சோ இப்ப இந்த காரணமா தாங்க 2 பேருமே இன்னும் 2 வாரம் தான் ஒன்னா இருக்க போறாங்க. சோ அதனால அந்த 2 வாரத்தையுமே ஒரு வெக்கேஷனா கழிச்சா நல்லா இருக்கும். இப்போ இந்த வெக்கேஷனை தான் அவங்க ஒரு மெமரியா வச்சுக்கலாம். சோ இதுதான் நம்மளோட கடைசி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெக்கேஷனுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இன்னொரு குண்டு என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் பேசியிருக்காங்க அவங்களோட அம்மா. இதனாலதான் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் கோவத்துல இருக்காரு. அவ கூட பேச கூட கூடாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டாக்ஸில வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க அந்த டாக்ஸியை விட்டுட்டு இப்போ ஒரு பிரைவேட் டாக்ஸியை புக் பண்றாங்க. அதாவது டிரைவர் இல்லாம இவங்க மட்டுமே இப்ப ட்ரிப்பை என்ஜாய் பண்ண போறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி காரோட, அதுதான் இங்க பிரைவேட் டாக்ஸின்னு சொல்வாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி காரை போய் புக் பண்ணி எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஆன் பண்ணி அவங்க போகக்கூடிய லொகேஷன்ல மேப்பை போட்டுக்கிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. ஸ்டார்டிங்ல இந்த சிக்னல் வந்து விட்டு தான் காமிக்குது, ரொம்ப மக்கர் பண்ணுது. இதை பார்த்த ஹீரோயினும் இதை நம்பிதான் என்ன நீ ஹாஸ்டல்லுக்கு கூட்டு வந்தியா? நம்ம ஹீரோவும் கடுப்புல இப்போ உனக்கு என்ன தெரிய போகுது, நான் தானே கார் ஓட்ட போறேன், நீ என்ன நம்பி வரலாம், எதுவும் வாய் பேசாம வா அப்படின்னு அவளை திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரிங் டப்பா, அதாவது இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த வெட்டிங் ரிங் தாங்க அது. இவங்க 2 பேருக்குமான ஒரு ரிங் தான். அதை தூக்கி ரொம்ப அலட்சியமா கார்ல இருக்கக்கூடிய டிராயர்ல தூக்கி வீசுறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எதுக்கு இப்பதான் அப்படி தூக்கி போடுற, கொஞ்சம் பொறுமையா வச்சாதான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குவா. இங்க பாரு ரொம்ப பண்ணாத, அந்த ரிங்கு என்னன்னு தெரியுமா, நம்ம 2 பேருக்காகவும் வெட்டிங்காக நான் ப்ரிப்பேர் பண்ண, நானே வந்து சொந்தமா மாடல் பண்ண ஒரு ரிங் அது. அதை நீ பிரிச்சு கூட பாக்கல, இப்ப என்னமோ கவலைப்படுற மாதிரி சீன் போடுற அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டிடுறான். அப்படி நம்ம ஹீரோ சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட மூஞ்சி ரொம்ப சின்னதா மாறிடுது. ஒரு வழியா காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வழியில போயிட்டு இருக்கும்போது 2 பேருமே ஜாலியா தாங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்ல போனா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஜாலியா இருக்கா. அவனை எப்படியாவது ஜாலி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டும் இருக்கா. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போற வழியெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. நம்ம கூடவே நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிக்க கூட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக 2 வாரம் தானே இருக்க போறோம், இதையாச்சும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். வைபுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச தூரம் போனது 2 பேருக்கு பசி எடுத்தனால ஒரு பீச்ல நிப்பாட்டி அப்படியே அங்க குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது எங்களோட பிளான். உள்ள போய் குளிக்கவும் செய்யறாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கால ஒரு ஜெல்லி ஃபிஷ் வந்து கடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடல்ல இருந்து வெளியில வந்து இங்க பாரு வந்து இந்த பக்கம் உன்னையும் கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்ததும் அந்த ஜெல்லி ஃபிஷ் கடிச்ச இடத்த பாக்குறாங்க. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுது. 2 பேருமே கார்லயே படுத்து தூங்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம இல்ல வேண்டாம் பரவாயில்ல ஒரு சின்ன வலியா தான் இருக்கு, பெருசா ஒன்னும் வலிக்கல அப்படின்னு சொல்லிடுறான்.
அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்த சொல்றாங்க. ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு ரேரான ஒரு இடத்தோட பேரை சொல்றாங்க. அந்த இடத்தோட பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயர்ஸ் ராக். அதுக்கப்புறம் அந்த இடத்தோட அருமை பெருமை இது எல்லாத்தையுமே அந்த ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சம்மதிச்சிடறாரு. அதுக்கப்புறம் விடிஞ்சிருதுங்க. காலையில ஒரு 6 மணி ஆனதும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எழுந்த உடனே முதல் வேலையா என்ன பண்றானா, இங்க பாரு உன்னோட காலில் ஜெல்லி ஃபிஷ் கடிச்சது இல்லையா, சோ அது எப்படி இருக்கு, உனக்கு வலிக்குதா, உனக்கு காட்டு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப அக்கறையா கேக்குறா. இப்போதைக்கு பரவாயில்ல, ஆனா காலில் அடிக்கடிக்க ஏதோ சூடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அந்த கடிச்ச இடத்துல மட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் வண்டி ஓட்டுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா தாயே நானே ஒட்டிக்கிறேன், உன்னை நம்பி நான் கார்ல உட்கார விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு ஒரு ஜாலியான வைப்ல தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ்ல இவ சொன்ன அந்த லொகேஷனை சர்ச் பண்றாரு. அந்த இடம் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க இங்க இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 32 மணி நேரம் ஆகும். அதாவது 1.5 நாள் ஆகும் அவங்க இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்கு. சரி புறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பினாதான் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளேயாவது நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி நிறைய பெட்ரோலை வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்களோட கார்ல. ஏன்னா அவங்க போற வழி பாத்தீங்கன்னா கடை இருக்குமோ இருக்காதோ, பெட்ரோல் பங்க் இருக்குமோ இருக்காதோன்ற ஒரு டவுட்ல, ஏன்னா ரொம்ப தூரம் போறாங்களே, சோ அதனால அவங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்துல ரூம் எடுத்து 2 பேருமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நீ எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா, அவ்வளவுதான் நம்ம காதலா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் யாருக்காகவும் என்னோட முடிவுகளை மாத்திக்க மாட்டேன், நீ என் கூட இருக்கிறதுனா சொல்லு, வாழ்க்கை பூரா நான் உங்க கூடவே இருக்கேன். ஏன்னா விட்டுட்டு நீ ஆர்மிக்கு போற அப்படின்னா கண்டிப்பா நான் என்னாலலாம் அதை சகிச்சுட்டு இருக்க முடியாது. நீ இல்லாமலாம் என்னால அந்த மாதிரி காவிய காதல்லாம் என்னோடது கிடையாது. நீ என் கூடவே இருந்தனா நான் லைஃப்ல உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறா. இவன் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் உன்னோட லவ் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அன்னைக்கு பயங்கரமா சண்டை போட்டுட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூஞ்ச திருப்பிக்கிட்டு படுத்து தூங்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ட்ரிப்பை மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு பிறகு அவங்களோட ஜிபிஎஸ் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு கிடைக்குது சிக்னல். அப்போ ஒவ்வொரு தடவை சிக்னல் விட்டு விட்டு கிடைக்கும் போதுமே வேற ஒரு ரூட்டை காட்டுது. இந்த ரூட்ல போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், இந்த ரூட் போனீங்கன்னா ஷார்ட் கட் அப்படின்ற மாதிரி நிறைய வழிகளை சொல்லுது. அது போலதான் இந்த தடவையும் ஒரு வழியை சொல்லுது. ரொம்ப தூரம் அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஏன்னா இவங்க போற ரூட் பாத்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் மேப்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப இது ஷார்ட் கட் அப்படிங்கிறதுனால கரடு முரடா தான் இருக்குமா ரோடு. சோ அதனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால இவங்களுக்கு முதுகு வேற வலிக்குதுங்க. நம்ம ஹீரோக்கு, நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா தூக்கம் வருது. காருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் இந்த ஜிபிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வழியை காட்டுது. அது ஸ்ட்ரைட் ரூட்டா தாங்க இருந்துச்சு. அடுத்த தடவை சிக்னல் மாத்தி வரும்பொழுது வேற ஒரு இடத்த காட்டுது. அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் வழியை காட்டுது. என்னடா இது இவ்வளவு நேரம் நல்லா தானே காட்டிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படிடா போறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வண்டியை நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு மறுபடியும் ஜிபிஎஸ் ரெஃப்ரெஷ் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அது வேற ரூட்டை காட்டுது. சோ இதுல குழம்பி போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்னதான் இது நமக்கு இது சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வண்டியை நிறுத்திடுறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஆனாலும் நம்ம தப்பான வழியில வந்துட்டோம் போலயே, சுத்தி எந்த ஒரு காரு கூட இல்ல, ரோடு கூட இல்ல, வெறும் மண் ரோடா இருக்கு, எப்படி இது அப்படின்னு சொல்லி கேக்குறா. பெட்ரோல் கூட காலி போல அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நிறையவே வாங்கி வச்சுட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போவேன், இது நம்மளோட லாஸ்ட் ட்ரிப் வேற, சோ நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஹீரோவும் காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. வேற வேற ரூட்டை காமிச்சுக்கிட்டே இருக்குது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பொறுத்து பார்த்து பின்னாடி சீட்ல போயிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுமே இந்த ஜிபிஎஸோட ஒட்டுமொத்த சிக்னலுமே முழுசாவே கட் ஆயிடுது. இவங்க இருக்கிற லொகேஷன் மட்டும் தான் காட்டுதே தவிர இவங்க போகக்கூடிய லொகேஷனை காட்ட மாட்டேங்குது. சிக்னலுமே இல்லை நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூட. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் காரை நிப்பாட்டிட்டு என்ன இலவுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எழுப்பாம கூட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கார் மேல ஏறி நின்னுகிட்டு நம்ம எங்க இருக்கோம் சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கார் மேல ஏறி நின்னு பாக்குறாரு. சுத்து வட்டாரத்துல யாருமே இல்லைங்க. சரி பெஸ் அடிச்சுட்டு இங்க வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் பாஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு. யூரின் பாஸ் பண்ணலாம் ஜிப்ப கழட்டினவனுக்கு கீழே ஒரு பாம்பு பார்த்து பயங்கரமா பயந்துடுறாரு. அதை பார்த்து இவர் கத்துல நம்ம ஹீரோயினே எழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் ஒரு பாம்பை பார்த்துட்டேன் அதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எங்க இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியல, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு அவுட் பேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்றாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் ஓ மறுபடியும் ஜிபிஎஸ் சொத்துப்பல்ல பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பாருங்க இவங்க 2 பேரும் இப்ப வந்து ஒரு இடத்துல தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. ஜிபிஎஸும் வேலை செய்யல. ஆனாலும் இவங்க 2 பேருக்கும் அந்த லவ் மேட்டர்னாலேயே சண்டை வருதுங்க. மறுபடியும் இவங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க நான் வந்து என்னோட லைஃபை வாழணும் சரியா, உனக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது, இதை நான் 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இங்க பாரு நான் உனக்காக சாக கூட தயாரா இருக்கேன், ஆனா நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்க, நான் கூட உனக்காக சாக தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும் ஓ சாகறதுக்கான தயாரா இருப்பீங்க ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிண்டல் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியா சண்டையும்
கதையும் முடிஞ்சிருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கதைக்கு இப்ப வருவோம். இப்ப கார் வேற நின்றுச்சு. நம்ம ஹீரோ ஒரு வழியை சொல்றாரு. இங்க பாரு, சிக்னல் வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல அங்க பக்கத்துல பாரு ஒரு மலை இருக்கா, சோ அங்க போய் நின்னுக்கிட்டு நம்ம மொபைல் போனை வச்சு சிக்னலை பிடிச்சு ஒரு மேப் வரைவோம். சின்னதா மேப் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். அதுக்கப்புறம் காருக்கு வந்து அங்கிருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே எடுக்காம நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரே ஒரு சாக்லேட், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், இது மட்டும் தான் அவங்க எடுத்துட்டு வராங்க பேக்ல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கை வீசிக்கிட்டு நடந்து போறாரு, போன் எடுத்துக்கிட்டு. இவ்வளவுதாங்க. சோ எதை நம்பி இவங்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசிட்டு தாங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆயிடுதுங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாங்க திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அது எப்படி திரும்ப போறது, நம்ம தான் பாதி தூரத்துக்கு வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் திரும்பி போன வேலைக்காகாது, வா நம்ம முதல்ல வந்து மலைக்கு போய் சிக்னலை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க எடுத்துட்டு வந்த தண்ணி பாட்டில பாதி பாட்டில் காலி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இங்க பாருங்க தண்ணி கூட காலியாக போகுது, வாங்க நம்ம திரும்ப போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதும், இல்ல அந்த தண்ணி எனக்கு வேண்டாம், அந்த தண்ணி உன்னோடது மட்டும்தான், அதுல இருந்து ஒரு சொட்டு கூட எனக்கு வேண்டாம், உனக்கு தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த மலை மேட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க போயாவது சிக்னல் கிடைக்கும்னு பார்த்தா சுத்தமா சிக்னலே கிடைக்கலங்க. கீழே அவங்க கார் கிட்டியாவது விட்டு விட்டாவது சிக்னல் வந்துட்டு இருந்தது. இங்க வந்தா சுத்தமா ஜீரோல காட்டுதுங்க சிக்னல். இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வருத்தப்படுறாங்க. ஆனாலும் நம்ம பையனுக்கு பாருங்க இவ்வளோ ரணகாலத்திலயும் ஒரு கிளுகிழப்பு கேக்குது நம்ம ஹீரோக்கு. அங்க பாத்தியா சூப்பரா சன்செட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன நேரம் பார்த்து சன்செட்டா இருக்கு. சோ 2 பேருமே சன்செட்டை உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை பயங்கரமா என்ஜாய் பண்றாரு இவ கூட இருக்கிற அந்த தருணத்தை. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தப்பா பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் கத்தி சொல்லவும், இங்க பாரு கிளம்பலாம் அப்படின்னு கொஞ்சம் அதட்டி சொல்லவும், அங்க இருந்து நம்ம ஹீரோயினும் கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் மனசே இல்லாம தான் அவ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்பவே இருட்டுறதுனால அவங்க பிளாஷ் லைட் கொண்டு வந்திருப்பாங்க, அதை வச்சுதான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதும் நம்ம வழி தவறிட்டோம் அப்படிங்கறத 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அவ அழுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்திட்டு அங்கேயே 2 பேருமே உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப மூச்சு வாங்கின மாதிரி இருக்காரு. அதனால அவகிட்ட இருக்கிற கொஞ்சம் பாதி தண்ணி இருக்கும் இல்லையா, சோ அதை கொடுக்குறா. ஆனாலுமே அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. அது உனக்குன்னு சொன்னா சோ உனக்கு தான், நான் அதை குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. இல்ல பரவாயில்ல, நீ குடிச்சுதான் ஆகணும், இன்னும் நம்ம காலையில இருந்து நடந்து வேற போகணும், சோ நீ ஒழுங்கா தண்ணியை குடின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் வாங்கி குடிச்சுக்கிறாரு. பாதி இருந்த தண்ணியுமே ஃபுல்லா காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இன்னைக்கு நைட் நம்ம இங்கே ஸ்டே பண்ணுவோம், இருட்டா இருக்கனால தான் நம்ம வந்து வழி மாறி போயிட்டோம், அதனால மார்னிங் நம்ம சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு இறங்கி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் முடிவெடுத்து அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கவும் செய்றாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காலையில எழுந்துச்சு பார்த்தா அவருக்கு கால் பயங்கரமா வலிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஜெல்லிஃபிஷ் கடிச்ச இடத்துல இப்ப பயங்கரமா பெரிய காயமா ஆயிடுச்சு. ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. வலியில கத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு வலிக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் பேண்ட்டை கழட்டிட்டு அந்த தழும்பை பாக்குறாங்க. பயங்கர பெருசா இருக்கு அந்த தழும்பு. நேத்துக்கு சின்னதா தான் இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப பெருசா ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேருமே மாத்தி மாத்தி எந்த பக்கம் போலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது 2 பேருமே வேற ஒரு வழி சொல்றாங்க. அப்போ நம்ம கடைசியில நம்ம ஹீரோ சொன்ன வழியில தான் நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப லைட்டா வலி குறைஞ்ச மாதிரி தாங்க தெரியுது. நம்ம ஹீரோயின் பயங்கர கடுப்புல நடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மேல. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வலி குறைஞ்ச சந்தோஷத்துல கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து நம்ம ஹீரோயினோட மேல போட்டு விளையாண்டுட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு சந்தோஷப்படுற மூட்ல அவங்க இல்ல. ஏன்னா அவங்க பயங்கர கடுப்புல இருக்காங்க. இப்படி கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுட்டு இப்படி விளையாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான தண்ணி தாகங்க. உயிர் போற அளவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. இவளும் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஏன்னா நேத்து நைட் வந்து அந்த ஃபுல் தண்ணி காலி பண்ணா கொஞ்சமாவது வச்சிருந்திருக்கலாம். சோ அதனால நம்ம கேட்டா இவன் தப்பா நினைச்சுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் இவங்க தண்ணி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா தண்ணி இல்லாதனால 2 பேரும் சரி ஓகே இங்கே ரெஸ்டாவது எடுப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். இங்க பாரு, நம்ம இங்கே நீ உட்கார்ந்த அப்படின்னா கண்டிப்பா நீ உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அலைன் பண்ண மாதிரி ஆயிடும். ஆனா நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வழி கிடைக்கும், உட்காராத, தயவு சேர்ந்து உட்காராத, எப்படி தண்ணி இல்லாம நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்துகிட்டே ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. என்ன கதை அப்படின்னா, ஒருத்தர் இப்படிதான் பாலைவனத்துல மாட்டிக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னோட யூரினை குடிச்சு அவரு சர்வை பண்ணிருக்காரு. அந்த யூரினை குடிக்கிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் தான். ஆனா அவரை வந்து அந்த யூரின் தான் ரெஸ்கியூ டீம் வர வரைக்குமே அவரோட உயிரோட வச்சிருந்துச்சு. அதனாலதான் அவர் உயிரும் பொழைச்சாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னால யூரின் எல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்க நடந்து போக போக இருட்டிடுதுங்க. அன்னைக்கு நைட்டே ஆயி போச்சு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இது நம்மளோட 2வது நைட். இவங்க பேசும்போது நார்மலா தாங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க எவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து தரையில தானே இவங்க தூங்கணும். சோ அதனால 2 பேருமே ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்க படுக்கிறதுக்கு நல்ல இடம்
இடம் கிடையாது, ஏசி பெட்னு எதுவுமே இல்ல. இருந்தாலும் இவங்க கிட்ட இப்ப இருக்கிறது ஒன்லி லவ் மட்டும்தான். கையை 2 பேரும் கோத்துக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அமைதியா தூங்கிடுறாங்க. அப்படியே அவங்க தூங்கும் பொழுது இவங்க தரையில படுத்திருக்கனால அந்த இடத்துல போயிட்டு இருந்த ஒரு தேள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சட்டைக்குள்ள போயிடுது. அது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஹீரோயின் பயங்கர டயர்ட்ல தூங்கி போயிடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. இது வந்து 2வது நாள். நம்ம ஹீரோ தான் இப்ப ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறாரு. எழுந்ததுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னு ரொம்ப பதறி போயிடுறாரு நம்ம ஹீரோ. ஆனாலும் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிற மாதிரியே இல்லைங்க. அவருக்கு பயத்துல உயிரே போயிருச்சு. அவளோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்பிள் கலரா மாறிடுச்சு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயத்துல அழ ஆரம்பிச்சிருவான். அழுது கத்தி ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி பயங்கரமா கத்துவாரு. சுத்து வட்டாரத்துல யாருமே இல்லைங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாங்க இந்த சீனை. பயங்கரமான எமோஷனுங்க. அவ்வளவு கதறி கதறி அழுவார் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இந்த இடத்துலதான் அவனோட முழு காதலையுமே அவன் மேல காட்டுறான். அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இவனால இப்ப நடந்து போக முடியாது. ஏன்னா 2 நாளா சாப்பிடல, இவங்க தண்ணி சரியா குடிக்கல. சோ இருந்தாலும் நம்ம ஹீரோ இவளுக்காக ரொம்ப வேகமா அவளை தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் பாத்தீங்கன்னா உப்பு மூட்டை தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் கையில இப்படி ஏந்தி தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் கீழே வச்சு தரன்னு இழுத்துட்டு போறான். அவளை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த வெயில்னாலேயே நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்றதுனாலதான் அவர்ல அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவனால சுத்தமா முடியல. ஒரு நிழல்ல போயிட்டு நம்ம ஹீரோயினை படுக்க போட்டுட்டு அவ பக்கத்துல உட்காந்துக்கிறான். அந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்பதம் வேற இருக்கும். இந்த சீன் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த மணல் ஈரப்பதமா இருக்கும் இல்லையா, சோ அதுல இருந்து தண்ணி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணலை எடுத்து ஒரு கிளாத்தை புழிஞ்சா தண்ணி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி மணலை எடுத்து புழிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா தண்ணி வரலங்க. இத பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சோர்ந்து போய் நம்ம ஹீரோவும் படுத்துறாரு பக்கத்துலயே. அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா ஒரு ஃபிளைட் ஒன்று போயிட்டு இருக்கு. சின்னதான ஒரு ஃபிளைட் தான். அதை பார்த்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். பயங்கரமா கத்துறான். அவனோட சட்டையெல்லாம் கழட்டி வர காட்டி கத்திட்டு இருக்கான். ஆனாலும் அந்த ஃபிளைட் ரொம்ப தூரத்துல பார்க்கறனால அவங்களுக்கு அதை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம தூரமா இருக்கனால தானே அவங்களுக்கு தெரியல. அதனால இவன் என்ன பண்றான்னா ஒரு கல் எடுத்து ஹெல்ப் நம்ம எழுதி வச்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிடக்கிற வெள்ளை கலர் கல்லுகள் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிறது வந்து செம்மண் மாதிரி இருக்குது. சோ அந்த கலர்ல இருக்கிறதுனால இவங்க அந்த வெள்ளை கலர் கல்லை எல்லாம் எடுத்துட்டு SOSன்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காங்க. SOSனா வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த நம்ம ஊர்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அத மாதிரி அந்த ஊர்ல எல்லாம் SOS அப்படின்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சியை குறிக்கிற ஒரு சொல் தான் அது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்பன்னு பார்த்து யூரின் பாஸ் பண்ணணும். சோ அதனால யூரின் பாஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இங்க பாருமா நீ இங்கே இரு, நான் போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த இவங்க வாட்டர் பாட்டில் இவங்களோட ஹேண்ட் பேக்ல தான் இருக்கும். நம்ம ஹீரோனோட ஹேண்ட் பேக்ல அந்த ஹேண்ட் பேக்கை பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்க. ரொம்ப தூரம் இவளை தூக்கிட்டு இழுத்துக்கிட்டு எல்லாம் வந்தா பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. சோ அந்த ஹேண்ட் பேக் எடுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. இவன் போற வழியில பாத்தீங்கன்னா இவளோட இடத்துல இருந்து ஒரு குச்சியை வச்சு கோடு போட்டுக்கிட்டே போறான் அடையாளத்துக்காக. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால திரும்பவும் இவன் இந்த இடத்துக்கே வரணும் அப்படின்னா அந்த கோடை வச்சு அடையாளம் பண்ணி வந்துடலாம்ல. சோ அதுக்காக தான் கோடு போட்டுக்கிட்டே போறான். நம்ம ஹீரோ போன கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் தேடுறா. எழுந்த உடனே எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கையை வேற இவளால தூக்க முடியல. ஒரு கையை என்னதான் சொல்லிட்டு சட்டையை விலைக்கு பாக்குறா. அந்த இடத்துல ஒரு தேள் கடிச்சிருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமான வலி தாங்க முடியல. அதை பார்க்காத வரைக்கும் இவளுக்கு வந்து எந்த ஒரு வலியுமே தெரியல, கை தூக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்தா. அதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமான வலி தாங்க முடியாத மாதிரி ஆயிட்டா. அதுக்கப்புறம் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா வலியில. அதுக்கப்புறம் அவளால எங்கேயும் அசைஞ்சு கூட போக முடியல. அதனால அங்கேயே படுத்துறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த கோடை போட்டுக்கிட்டே ஹேண்ட்பேக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேக வேகமா யூரினை எடுத்து பிடிக்கிறதுக்காக அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் யூரினையும் பிடிச்சிடறாரு. அது வந்து ஒரு கால்வாசி பாட்டில் தான் வந்திருக்கு. அது குடிக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப அருவருப்பாவே இருந்தாலும் குடிச்சாதான் நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு குடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் யூரினை நிரப்பிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கான் அவளோட நோக்கி. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கேயே நம்ம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு சோகமா இருக்கா. எங்க போயிட்டானோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடம் முழுக்க ஏதோ ஓநாய்கள் கத்துற மாதிரியான சத்தம் கேட்கும். ஓநாய் குலைக்கிற சத்தத்தை பார்த்து ரொம்ப பக்கத்துல வேற குலைக்கிற மாதிரி இருக்கனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளவுதாங்க தொலைஞ்சு போயிட்டா. அதாவது நம்ம ஹீரோ வச்சுட்டு போன இடத்த விட்டுட்டு எழுந்து ஓடி போயிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இருட்டிருச்சு. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறா. நம்ம ஹீரோயின் இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல காணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா
கதறிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லிக்கிட்டு எங்க போயிட்டா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க, ஐயோ எங்க போயிட்டா, இல்ல ஏதாவது வந்து உன்னை இழுத்துட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு பொறுமையா இங்கே நடந்து போயிட்டு இருக்கா. இவன் கத்துற சவுண்ட் கூட கேட்காத அளவுக்கு தூரத்துக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப கத்தி இவன் டயர்ட் ஆயிட்டான், இவன் நடந்து இவ டயர்ட் ஆயிட்டா. ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில இது 3வது நாள். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தனி தாகமா இருக்கனால பக்கத்துல இருக்கிற கிளை குச்சி இது எல்லாத்தையும் எடுத்து கடிச்சு உறிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்கு லைட்டா தாங்க தண்ணி கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவன் புடிச்சு வச்சிருந்த அந்த யூரினையே குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துக்கிறா. ஏன்னா இவளால நடந்து போக முடியல, எப்படியாவது நம்ம ஹீரோயின் நம்மள கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த தேல் கடிச்சதுனால அவளால நகர கூட முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நடந்தே ஆகணும், நம்மளோட காரை எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியை நம்ம ஹீரோ தலையில துண்டவெல்லாம் கட்டிக்கிட்டு, அதாவது அவளோட ஷர்ட்டையே துண்ட மாதிரி கட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு பிறகு அவனுக்கு ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்பயுமே அவன் விடாமுயற்சியை கைவிடாம அங்கிருந்து நடந்து போயிட்டே இருக்காரு. இவரு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வழியா அவரோட காரை கண்டுபிடிச்சிடறாங்க. காரை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடி வந்து காரை ஓபன் பண்ணி தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் தேடுறாரு. ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லைங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு போட்ட ஒரு சாக்லேட் பேப்பர் இருக்கும், அதை எடுத்து நக்கிட்டு இருக்கான். என்னடா இது, காருக்கே வந்துட்டோம் கஷ்டப்பட்டு, ஆனா தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பெட்ரோல் வாங்கின நம்ம தண்ணி வாங்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காரோட ஸ்டேரிங் இருக்குல்ல அதை பிடிக்கிறாரு. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஓ நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை தேடி போலான்னு சொல்லிட்டு காரையும் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. என்ன இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படி இவர் இங்கிருந்து கிளம்பும் போது ஹெட்லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு தாங்க கிளம்பி போயிருக்காங்க, தெரியாதனமா தான். சோ இவங்க காணாம போய் இப்ப 3 நாள் ஆச்சு இல்லையா. சோ அதனால அந்த 3 நாளுமே வந்து இந்த ஹெட்லைட் வந்து பயங்கரமான பவர் இழுக்கும், அதாவது பேட்டரி இழுக்கும். சோ இது பேட்டரியில ஆன் பண்ற கார் போல. சோ பேட்டரி இல்லாதனால இந்த கார் ஸ்டார்ட்டுமே ஆகல. சோ நம்ம ஹீரோ இப்ப பயங்கர டென்ஷன்லாம் அப்படியே ஸ்டேரிங்க போட்டு அடிச்சு குத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா டென்ஷன் ஆகி வெளியில வந்து சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே படுத்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு படுத்த வேலைக்கு ஆகாது, தண்ணி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டாரு தண்ணிக்காக. அதுக்கப்புறம் காரை ஓபன் பண்ணி அந்த காரோட ஃப்ரண்ட்ல இருக்கும் இல்லையா, சோ இந்த பெட்ரோல் எல்லாம் ஊத்தி வைப்பலாம், அந்த இடத்த ஓபன் பண்ணி பெட்ரோலையாவது குடிப்போம்னு சொல்லி பார்ப்பான். ஆனா இல்ல பெட்ரோல் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஞாபகம் வந்து இந்த கார் எல்லாம் துடைக்கிறதுக்கு வைப்பர் இருக்கு இல்லையா, சோ அந்த வைப்பர் கழுவுறதுக்காக தண்ணி ஒரு இடத்துல நம்ம சின்ன டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுவுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை நம்ம 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ணுவோம். சோ அது தண்ணி குடிக்கிறதுக்கானது கூட இல்ல. சோ இதனால இந்த தண்ணியை குடிக்கிறதும் வேஸ்ட் தான். இருந்தாலும் அவரு தாகத்துக்காக அந்த தண்ணியை குடிக்கிறாரு. சோ இதை தவிர நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா சுத்தமா டேஸ்டே இல்ல, ரொம்ப கெட்ட வாடை வேற அடிக்குது. அது வயிற்றுக்குள்ள போனதுமே இவருக்கு வயிறு வலிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா அந்த தண்ணியை குடிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த வாட்டர் பாட்டில யூரினை பிடிச்சி வச்சுக்கிறான். ஒரு வழியா அது 3/4 அளவுக்கு யூரினை ரொப்பி நம்ம ஹீரோயினை தேடி இப்ப கிளம்பிட்டாரு. அந்த ஹீரோயினை இவன் எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கானா நம்ம ஹீரோயினுக்காக தான். லீசான்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லி கத்தி போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அவ உட்கார்ந்த இடத்துலயே தான் உட்கார்ந்துருக்கா. அந்த இடத்துல அவ கையில போன் இருக்கும். சோ அந்த போனை எடுத்து இவ என்ன பண்ணானா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, நான் தான் இந்த வீடியோவை யாராவது பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உளர ஆரம்பிக்கிறா. அவளால பேசவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவ பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க இந்த வீடியோவை யாராவது பாக்குறீங்க அப்படின்னா இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களை போயிட்டு முதல்ல பார்த்து ஐ லவ் யூன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நம்ம எவ்வளவுதான் வந்து நமக்கு பிடிச்சமான ஒரு இடம், சொர்க்க மாதிரியான ஒரு இடமா இருந்தாலுமே அந்த இடத்துல நமக்கு பிடிச்சவங்க கூட இல்ல அப்படின்னா அந்த இடமே நமக்கு வேஸ்ட் தான். சோ அவனோட லவரோட பேரை சொல்லி இங்க பாரு இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட நான் உனக்காக ஒரு விஷயம் சொல்றேன். நான் உனக்கு அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்திருக்கணும். எங்க அம்மா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லி ஒத்துருந்துருக்க கூடாது. அப்படி நான் உனக்கு ஓகே சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இப்படி மாட்டி இருந்திருக்க மாட்டோம். நான் சாக போறேன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வீடியோல பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல இருந்து ஒரு லைட்டர் கொண்டு வந்திருப்பான். அந்த லைட்டரை பத்த வச்சு நெருப்பு பத்த வச்சிருப்பான். பக்கத்துல இருக்கிற சுள்ளிகள் எல்லாம் பொறுக்கி நம்ம ஹீரோக்கு இப்போ அந்த ஜெல்லிஃபிஷ் கடிச்ச இடமும் வலிக்க ஆரம்பிக்குது. நைட் ஆனா அவனுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் அந்த வைப்பர் தண்ணி குடிச்சதுனால வயது வேற பயங்கரமா வலிக்குது. இவ்வளவு வலியும் தாங்கிக்கிட்டு அமைதியா படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதே இடத்துல தூங்கி போயிடுறாரு. அண்ட் அடுத்த நாள் காலையில இன்னைக்கு 4வது நாள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுமே அவனுக்கு யூரின் வருதுங்க. அந்த யூரினை இவரை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம ஹீரோயினுக்காக புடிச்சு வைக்கிறாரு. அதுல இருந்து ஒரு சொட்டு மட்டுமே எடுத்து குடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு காலி ஆயிடும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இவர் அந்த வைப்பர் தண்ணியை குடிச்சாரு இல்லையா, சோ அதனாலேயே வந்து இவருக்கு வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கூட நம்ம ஹீரோ அந்த யூரினை குடிக்கவே மாட்டேன், நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த யூரின் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி ஓரமா வச்சிடறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்துக்கிறாங்க. அப்ப அவ படுத்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ற தரையில அவ படுத்துட்டு இருக்க இடத்துல ஏதோ ஒரு கோடு வரைஞ்ச மாதிரி
இருக்கும். என்ன இந்த இடத்துல எப்படி ஒரு கோடு வந்திருக்கும், இங்கதான் யாருமே இல்லையே, அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவன் வந்து அந்த கார் கிட்ட போற வரைக்குமே அந்த அடையாளத்தை போட்டுதான் இருந்திருப்பான். அந்த கோட்டை ஃபாலோ பண்ணி அங்கிருந்து போவா. அந்த கோட்டை ஃபாலோ பண்ணி வந்ததுல நம்ம ஹீரோயின் ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா ரொம்ப எமோஷனலா ரொம்ப லவ்வோட நம்ம ஹீரோ கிட்ட ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்து ரொம்ப கொடூரமான நிலைமையில இருக்காரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு, நான் தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, நான் காரை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சோகமா தாங்க இந்த விஷயத்த பேசிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயத்த கூட. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வடி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ ரொம்ப சந்தோஷப்படாத, அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. முழுசா இப்ப நம்ம ஹீரோயின் முகத்துல இருந்த சந்தோஷம் அப்படியே மாறி போச்சு. சரி பரவாயில்ல விடு, கார் தானே இதாச்சு, நம்மளை காப்பாத்த கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு நான் உனக்காக யூரின் பிடிச்சு வச்சிருக்கேன், நான் இந்த கோடை வந்து நம்ம கார் வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கேன், நீ எப்படியாவது காருக்குள்ள போயிடு, அங்க சேஃபாவது இருக்கலாம், யாராவது ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் உனக்கு நீ அந்த கார்லயே இருக்கலாம், நீ போ, என்னால சுத்தமா நடக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், அதுவும் இல்லாம இந்த யூரினை நான் குடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இந்த யூரின் நீ குடிச்சுதான் ஆகணும், கண்டிப்பா இதை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா நீ இங்கேயே செத்து போயிடுவ, ப்ளீஸ் எனக்காக இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதை நீ எனக்காக பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா வழியில கத்திக்கிட்டே அப்படியே வாயில ரத்தம் கக்க அப்படியே அவரோட உயிரை அங்கேயே விட்டுறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு கண்ணுல தண்ணியே வரலங்க. அவங்க உடம்புல சுத்தமா தண்ணியே இல்லாதனால அவ்வளோ கதறி கத்திக்கிட்டே இருக்க அலறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப கத்தி பாக்குறா. கத்தினாலும் யாரும் வரமாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினால தண்ணி தாகத்தை தாங்க முடியல. ஏன்னா அவ கிட்டத்தட்ட 3 நாளா தண்ணி குடிக்காமயே இருந்திருக்கா. அதனால இவன் என்ன பண்றானா, எப்படியாவது நம்ம உயிர் பொழைச்சுதான் ஆகணும், அதனால இவன் கொடுத்த அந்த யூரினையாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூரினை ஒரு வழியா குடிக்கிறா. அவளால அந்த ஸ்மெல்லையே தாங்க முடியல. சாரி என்னால முடியல, தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொணத்து கூட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த யூரினை குடிச்சு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் வரைஞ்சு வச்ச அந்த லைனை நோக்கி அப்படியே நடந்து போய் காரையும் கண்டுபிடிச்சிட ஒரு வழியா. அவ வேகமா கார் கிட்ட போனதுமே ஒரு விஷயத்த தேடுறாங்க. அவ தனியா தான் தேடுறான்னு நம்ம பார்த்தா அது இல்லைங்க. அவ நம்ம ஹீரோ தூக்கி போட்டான் பாத்தீங்கன்னா ஒரு ரிங்கு, அந்த ரிங்கு தாங்க, அந்த ரிங்கு டப்பா இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் முதல்ல அவ தேடுறா. அந்த ரிங்கை எடுத்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாப்பா. அப்ப பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல யூரின் போகும்போது ஒரு பாம்பு ஒண்ணு பார்த்து பயந்து போயிருப்பான் பாருங்க, அந்த பாம்பு இப்போ அவங்களோட காருக்குள்ள வந்திருக்கும். அது உள்ள வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவனோட கை கால் இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே சுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் மேல அப்படியே ஊர்ந்து அப்படியே அவளை சாப்பிடறதுக்காக அவளை கொத்துறதுக்காக வரும். டக்குன்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அசர்ற டைம்ல அப்படியே அங்க இருந்து வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் காரோட டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அவன் கொடுத்த அந்த ரிங் ஓபன் பண்ணி பாக்குறா. ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ரிங் எடுத்து கையில மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மணல்லே அங்கேயே படுத்துக்கிறா, யாராச்சும் வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கையில ஒரு போன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போனை எடுத்து அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல நம்ம ஹீரோயின் ரொம்பவே சுயநலமா பேசியிருப்பாங்க. இவன் ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த இவளால தாங்க முடியாம, அதாவது அவளோட செல்ஃபிஷ்னஸ் தாங்க முடியாம, கோவம் தாங்க முடியாம ஒரு வீடியோவா பேசி இருந்திருப்பா. அதுல என்ன பேசுவான் அப்படின்னா, என்ன இவன் ரொம்பவே வந்து ப்ரப்போஸ் பண்றான், எனக்கு இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இவன் கூட லைஃப் லாங் வாழ்ந்துட்டு குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு என்னோட லைஃப் நான் எப்ப வாழ்றது அப்படின்னு ரொம்ப சுயநலமா ரொம்ப கேவலமா பேசியிருந்திருப்பா. அதை பார்த்துட்டு கோவத்துல அவ மேல அவளுக்கே இப்ப கோவம் பயங்கரமா வருது. அதனால அந்த போன் அப்படியே தூக்கி போட்டுறா. அண்ட் அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மணலே படுத்திருப்பாங்க இல்லையா, சோ அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி தெரியுதுங்க. பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயின் வாயில தண்ணியெல்லாம் வேற ஊத்துறாங்க. நான் கூட இது அவளுக்கு ஒரு கற்பனை தாங்க நினைச்சேன். ஆனா ரியலா வந்து யாரோ அவளோட வாயில தண்ணியை ஊத்துறாங்க. என்னடா இது, நம்ம வாயில ரொம்ப 4 நாளைக்கு முன்னாடி தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு, அந்த தண்ணியோட டேஸ்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை லைட்டா ஓபன் பண்ணி பாப்பாங்க. நம்ம ஹீரோவோட மூஞ்சி தெரியுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட மூஞ்சி மாதிரி வேற ஏதோ ஒரு வயசான லேடி ஒருத்தங்க வந்து அவளோட வாயில தண்ணி ஊத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட மூஞ்சி தெரிஞ்சது வந்து ஒரு கற்பனை தான். இப்போ இவங்க தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தண்ணி ஊத்திருக்காங்க, இந்த வயசான லேடி தான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வழியா நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எப்படி இங்க வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இங்கேயே சுத்திட்டு இருக்க ஒரு ரோந்து படையை சார்ந்தவங்க. இவங்க வந்து அதாவது இந்த பாலைவனத்துல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்களா, இல்ல ஏதாவது ஒரு விலங்குக்கு அடிபட்டுச்சா அந்த மாதிரி பாக்குறவங்க தான். அதாவது முன்னாடி ஒரு ஃபிளைட் ஒண்ணு போச்சு பாத்தீங்களா, இவன் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா SOSன்னு வேற எழுதி வச்சிருந்தான் பாருங்க. அதை யாரோ பார்த்துட்டு போய் தான் இந்த ரோந்து படைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. கடைசியில நமக்கு சொல்றாங்க நம்ம ஹீரோ எப்படி செத்தான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவோட டெட் பாடியை ஆஸ்திரேலியால இருந்து யூஎஸ்க்கு அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க இந்த ரெஸ்கியூ டீம் தான். அவங்க அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அவன் இறந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த வைப்பர்ல ஊத்தி வச்சிருந்த தண்ணி இருக்கும் பாத்தீங்களா, அந்த தண்ணியை குடிச்சதுனாலதான் அவன் உடனடியா அவனோட
கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவன் அங்கேயே இறந்து போயிருக்காங்க. இதுதான் அவனோட இறந்து போனதுக்கான முழு காரணமே. நம்ம ஹீரோ இப்ப அந்த யூரினை குடிச்சிருந்தாவது அவன் உயிரோட இருந்திருப்பான் கண்டிப்பா. ஆனா அந்த யூரினை குடிக்காம அந்த வைப்பர்ல இருந்து வந்த தண்ணியை குடிச்சதுனாலதான் நம்ம ஹீரோ இப்ப இறந்து போயிட்டான். அந்த யூரினை சேவ் பண்ணி வச்சு இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தனாலதான் ரெஸ்கியூ டீம் வர வரைக்குமாவது நம்ம ஹீரோயின் உயிரோட இருந்தாங்க. சோ இதை நம்ம கேட்கறதுக்கே நமக்கு அருவருப்பாவே இருக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான காதலை பாருங்க. கண்டிப்பா அதை குடிச்சிருந்தா அவனால உயிர் படைச்சிருக்க முடியும், அந்த வயிற்று வழியா அவனால போக்கி இருந்திருக்க முடியும். ஆனா அவன் அதை யூரினை குடிக்காம நம்ம ஹீரோயினுக்காக சேவ் பண்ணி வச்சு அவளுக்காக அவன் சாகுற தருவாயில கூட அவளுக்காக மட்டுமே அந்த யூரினை கொடுத்திருக்கான். சோ இதுல அவனோட முழு காதல் தெரியுதுங்க. இது ஒரு படம் தானமா, இதுல போயிட்டு யூரின் எல்லாமா குடிப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப காதல் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் வருவீங்க கமெண்ட்ல சொல்றதுக்கு. ஆனா இது ஒரு படம் கிடையாதுங்க, இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் இதே மாதிரி இப்ப படத்துல எக்ஸாக்டா என்ன நடந்துச்சோ அது அப்படியே நடந்திருக்கு. அதுல இருந்து ஒரு பொண்ணு ரெஸ்கியூ ஆகி, அதாவது ஹீரோ இறந்து போயிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த நம்ம லீசா பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க வந்து ரெஸ்கியூ டீம் ரெஸ்கியூ பண்ணி ஒரு நர்சிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவோட நினைப்போட. இந்த இடத்துல நம்ம படம் முடிஞ்சிருந்துங்க. இதே மாதிரி தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. சோ நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரீஷியஸான டைம் தாங்க. அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இதே அழகோடையும் இதே அறிவோடையும் இதே உடம்பு ஸ்ட்ரக்சரோடையும் அவங்க இருப்பாங்கன்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. என்னைக்கோ ஒரு நாள் வயசாக தான் போகுது, என்னைக்கோ ஒரு நாள் சாகத்தான் போறாங்க. அப்ப நம்மளால இப்ப முடிஞ்ச விஷயம் அப்ப முடியாம கூட போகலாம். சோ அதனால நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்கு வேல்யூ பண்ண கத்துக்கோங்க ப்ளீஸ். இது ஒரு ரெக்வெஸ்டாவே நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த படம் இதோட முடிஞ்சது. சோ இந்த படம் பிடிச்சிருந்தா கீழே என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க, நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல அப்படிங்கிற விஷயத்த. அண்ட் நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். until then டாடா பை, thank you.